Hi, this is Vijay. Welcome to bullsStreet. இந்த வாங்க இந்த வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டால் அந்த தகடு அப்படிங்கிற மாதிரி ஃபெட்டு அமெரிக்க ஃபெட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் 2022 வரைக்கும் பெரிதாக எந்த விதமான ரேட் கட்டோ இல்லை ரேட்டில் வந்து ஹைக்கோ எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அந்த வட்டி விகிதத்தை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் வந்து அப்படி போகும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பாலிஷாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து விட்டாங்க இப்போ ரீசெண்டாக. இப்போ ஃபெட்டே இப்படி சொல்லியிருக்கும் போது நம்ம ஊரில் என்ன செய்வாங்க, நம்ம ஊரில் வந்து ரெப்போ ரேட் என்ன ஆகும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன ஆகும். இப்போ தான் சமீபத்தில் தான் எல்லாம் குறைச்சி வச்சாங்க, 40 பிபிஎஸ் குறைச்சி வச்சாங்க. அப்போ இனிமேல் வந்து ரெப்போ ரேட் எப்படி ஆகும், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எப்படி ஆகும், இதனுடைய இம்பல்ஸ் வந்து வங்கிகளில் எப்படி இருக்கும், வங்கிகளில் வந்து உடனே கொடுத்தா உடனே வந்து லோனுக்கு அள்ளி கொடுத்துருவாங்களாக்கா, மக்களுக்கு எங்கேயாச்சும் கொடுப்பாங்களா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வங்கிகள் இருக்கும்போது இதனுடைய தாக்கம் நம்ம ஊரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம ஊரில் ஏதாவது பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு ஏதாவது செய்வாங்களா கேட்டால் நம்ம பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு, நம்ம வந்து பொருளாதாரத்தை மீட்டெடுப்போம் ஹை முன்னேறுவோம் ஹை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதெல்லாம் வந்து அவர் செய்வார், அது செஞ்சுட்டு போகட்டும். இப்போ அந்த வட்டி விகிதத்தை பற்றி மட்டுமே நம்ம பேசணும் அப்படின்னா இது யாருக்கு வந்து உரித்தான டாபிக்னு பார்த்தா, யாரெல்லாம் வந்து ஹவுசிங் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்க என்ன ஃப்ளோட்டிங்கில் என்ன ஃபிக்ஸடில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வந்து வச்சுருக்காங்களோ அதில் மாறுதல்கள் வருமா அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கணும். இதை வந்து யாரெல்லாம் ஹவுசிங் லோன் வச்சுருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் செய்ய வேண்டிய ஒன்று என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க்கில் போய் உங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட இழுத்து உட்கார வச்சு உங்கள் லோனை பற்றி பேசி இது என்ன எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான வட்டி விகிதம் என்ன கொடுத்துருக்குறீங்க, இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா அப்படின்னு பேசிக்கங்க. பேசி எழுதி வாங்கிக்கோங்க, ஓரளவு பேசி வந்துடாதீங்க. இதை அப்படியே வச்சுக்கிட்டு 4-5 பேங்க்கில் வந்து நீங்கள் பேசுங்க. பர்டிகுலர்லி இந்த ப்ரைவேட் பேங்க்கில் பேசி பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து வட்டி விகிதம் எப்படி போகும்னு சொல்கிறாங்க, எப்படி எதிர்பார்க்குறாங்க, இந்த வருடம் எப்படி எதிர்பார்க்குறாங்க, அடுத்த வருடம் எப்படி எதிர்பார்க்குறாங்க, என்ன ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க ஓரளவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒருவேளை வந்து உங்களுடைய ஹவுசிங் லோனை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது பண்ணோம்னா பெனிஃபிட் இல்லை. பெரும்பாலும் சுவிட்ச் ஓவர் பண்ணுறது பெனிஃபிட் இல்லை தான். ஏன்னா அதில் வந்து இங்கிட்டு கொஞ்சம் கட் பண்ண வேண்டிய அங்கிட்டு கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருக்கும். பூனைக்கிட்ட போய் வந்து அந்த அப்பளத்தை பங்கிடுற மாதிரி தான் அது அமைஞ்சு போகும். ஸோ அது எப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதை அடுத்து யாரெல்லாம் வந்து சிறு சேமிப்பு பண்ணுறீங்களோ அவங்களாம் வந்து அவங்களுடைய வட்டி விகிதம் என்ன ஆகும், போக போக வட்டி விகிதம் குறைந்து போயிடுமா, எப்படி ஆகும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பாருங்கள். அடுத்து யாரெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்குன்னு கேட்டால், யாரெல்லாம் வந்து இந்த பாண்டு மார்க்கெட்டில் போய் பாண்டில் போய் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் போய் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற பழக்கம் இருக்கோ, அந்த பேசிவான பழக்கம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து யோசிங்க. உங்களுடைய இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இந்த வட்டி விகிதத்தை பற்றி கவர்மெண்ட்டு என்ன செய்வாங்க, இது எப்படி போகும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு பாருங்கள். தகவலை திரட்டி பாருங்கள். யாராவது அட்வைஸர் வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்டு பாருங்கள். மார்க்கெட் பண்ணுறவங்கள்ட்ட கேட்காதீங்க, ரிவ்யூ பண்ணுறவங்கள்ட்ட கேளுங்க. கேட்டு பார்த்து ஒரு முடிவெடுங்க. அடுத்து யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிளாக இருக்குன்னு கேட்டால், யாரெல்லாம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து பணம் போடுறாங்களோ, பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் யாரெல்லாம் பணம் போடுற பழக்கம் இருக்கோ அவங்களாம் வந்து இதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ வட்டி விகிதம் நம்ம நாட்டில் எப்படி இருக்கும், அது இம்பாக்ட் எப்படி இருக்கும், அதில் அந்த மாதிரியான காலகட்டம் அப்படி அமையும் போது இதை வந்து 2022 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். 2022 வரைக்கும் ஃபெட் அங்கே சொன்ன மாதிரி இங்கே என்ன செய்வாங்க, எப்படி இருக்கும், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வட்டி விகிதம் வந்து எப்படி இருக்கும், அதை வச்சு பழச்சிக்க முடியுமா அப்படிங்கிற யோசிச்சு பாருங்கள். பர்சனலாக என்ன கேட்டால் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அடிக்கடி வீடியோ சொல்லியிருக்கேன், பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போடாதீங்க. இல்லை நான் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டேன், நான் ரொம்ப இப்படி தான் போவேன், வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போவேன், எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன், ஏதோ இந்த கேரண்டீடு ஏதாவது கொஞ்சம் ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசாமியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடாங்க, அதுபோல் பேங்க்கு பாண்டில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அல்லது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்களால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும், பரவாயில்ல நான் பணத்தை போட்டு வைக்கிறேன், இப்போ உடனே பணம் தேவையில்லை, 1 வருஷமோ 2 வருஷம் 3 வருஷம் பணம் இருந்துட்டு போகட்டும், வட்டியை நம்பி நான் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆட்களாக இருந்தால் என்ன செய்யலாம்னா, நல்ல ஃப்ளரிஷிங்காக நல்ல வந்து ஒரு நல்ல த்ரோப்புட் இருக்கக்கூடிய ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்கில் வந்து பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடாமல் அந்த வங்கி பங்குகளே வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அவங்க அந்த வங்கி பங்குகளே வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதில் வந்து டிவிடெண்ட் கட்டாயமாக கிடைக்கும். அப்படி டிவிடெண்ட் வரும்போது அது ஒரு அமௌண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு நல்ல ரேட்டில் அதை வாங்கின ப்ரைஸுக்கு மேலே விற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி வரதில் வந்து 2 பேங்க்கை வந்து நான் அடிக்கடி உதாரணமாக சொல்லுவேன். இது வந்து ஒரு 10-15 வருஷம் இந்த பேங்க்கை வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த பேங்க் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. லாஸாக இருந்தாலும், ஊழலில் மாட்டினாலும், சிக்கலில் மாட்டினாலும், பங்குச்சந்தையே விழுந்தாலும் இந்த பேங்க் வந்து திரும்ப மேலே ஏறி வந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட பேங்க்காக நான் அடிக்கடி இரட்டை பங்குகள் சொல்லக்கூடிய அந்த
பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் பேங்க் ஆஃப் பரோடா அந்த 2 பேங்க் இதெல்லாம் இந்த 2 பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ப்ரைஸ் குறைஞ்சி கீழே வந்துருச்சு. 70% ப்ரைஸ் குறைஞ்சி கீழே வந்துச்சுன்னா நீங்கள் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பேங்க்கில் போய் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இப்படி வச்சு பாருங்களேன். நீங்கள் வந்து பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போடுற ஆளாக இருப்பீங்க. ஒரு 5 இயர்ஸ் போடுறக்கூடிய எய்மாக கூட உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு அந்த 5 இயர்ஸோ ஒரு 5 இயர்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 5 இயர்ஸ் வந்து உங்களுக்காக போடலாம், உங்கள் குழந்தைகளுக்காக போடுறீங்க, ஒரு ஸ்கூல் ஃபீஸ்க்கு எதுக்காக போட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 70% வந்து கீழே இறங்கின அந்த ஸ்டாக் வந்து அதில் போய் நீங்கள் வாங்கி ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கிங்க. ட்ரேடிங்கே பண்ண வேண்டாம், வாங்கி அப்படி கிடக்கல, அப்படி கிடக்கட்டும், அப்படியே டிமெட் அக்கௌண்ட்டில் அப்படி அது பாட்டு கிடந்துட்டு போட்டோம். அப்படி போட்டு வச்சிங்கன்னா அது வந்து திரும்ப நல்ல இந்த 2022க்கு அப்புறம் இந்த சிச்சுவேஷனில் மாறிடும். இந்த உலக பொருளாதாரம் கொரோனா மாறிடும். வேறு வைரஸ் வந்தாலும் பரவாயில்ல, வேறு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, வேறு சண்டே கிண்டே வந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாமே மாறி போயிடும், பாசிட்டிவாக மாறி போயிடும். அப்படியே 2022க்கு அப்புறம் வரும்போது 2 வருஷம் தான் ஆகுது. 2025ன்னு பார்த்தா 5 வருஷம். அப்படி வரும்போது இந்த 70% விலை குறைந்த இந்த 2 பங்கு, இந்த மாதிரி நிறைய பங்குகள் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது 2 மட்டும் கோட் பண்ணுறேன். நான் இந்த 2 பங்கை ரெக்கமெண்ட் பண்ணவும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோட் பண்ணுறேன். இப்போ இந்த பஞ்சாப் நேஷனல் பங்கு இல்லை பேங்க் ஆஃப் பரோடா அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா 70% மேலே ஏறுது. அப்படிங்கிற போது நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒரு அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டால் வரக்கூடிய வட்டியை விட அது வந்து 5% 6% வருதுன்னா இது வந்து 70% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 70% வட்டி கிடைச்ச மாதிரியான விர்ச்சுவலாக அப்படின்னு தான் நினச்சிக்கணும். அப்போ இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இனிமேல் வந்து ஒரு பயமுறுத்தக்கூடிய சொல்லாக இருக்காது. அது வந்து ஒரு சவன்னு வந்து ஒரு மதிப்பிழந்த சொல்லாக மாறி போய்விட்டது. ஏன்னா ஃபெட்டே அப்படி இருக்குது. நம்ம ஊரில் என்ன செய்ய போகிறாங்க, எனக்கு ஏற்கனவே நிதியமைச்சர் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இன்னும் வந்து 1 வருஷத்துக்கு வந்து எங்கிட்ட எந்த திட்டமும் கிடையாது, எல்லா பணத்தையும் எங்கள் கொரோனாவுக்கு செலவு பண்ணிட்டு 20 லட்சம் கோடி எல்லாத்தையும் வந்து கொரோனாவுக்கு செலவு பண்ணிவிட்டோம், அதனால் எங்கிட்ட பணமே கிடையாது, எங்களிடம் வந்து அரசிடம் எந்த திட்டங்களையும் எதிர்பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னத்தை பெரிய வட்டி விகிதம் வந்து வாழுது. ஸோ வட்டி விகிதம் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து ஒரு பயமுறுத்தலாக உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் செய்யாது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களுடைய ஒய்ஃப்கிட்ட உட்காந்து பேசுங்க. நீங்கள் பேச்சுலராக இருந்தால், ஒருவேளை மேரேஜ் பண்ண ஆளாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசுங்க, இல்லை உங்களோட பாஸ்கிட்ட கூட உட்காந்து பேசுங்க, நல்ல பாஸாக இருந்தால். இல்லை அது மாதிரியெல்லாம் பேசி உட்காந்து ஒரு ஃபேமிலியில் உட்காந்து பேசி கலெக்டிவ் டிசிஷன் எடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற பணத்தை என்ன செய்யலாங்கிற முடிவெடுங்க. ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பக்கம் போகாதீங்க, ஸ்மால் சேவிங்ஸ் பக்கம் போகாதீங்க. அப்படி தான் போவேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் போங்க. போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இப்போ ஸ்மால் பேமெண்ட் பேங்காக மாறிடுச்சு. அதில் போய் நீங்கள் போட்டு வைங்க. பெட்டர் வந்து இந்த பேங்க் ஸ்டாக்கை நான் சொன்ன இந்த மாதிரி சின்ன விலை ரொம்ப இறங்கின ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எந்த வட்டி விகிதம் வந்தாலும் கவலை நடந்து ஜாலியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு மற்ற வேலை வட்டியை பார்த்துட்டு இருக்கலாம். தொடர்ந்து இந்த புல்ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.